எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதை குறித்ததாக கடந்த வாரம்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது எப்படி தானியேல் வாழ்க்கையில் செயல்பட்டது அப்படின்னும் நம்ம பார்த்தோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த பெல்ஷாத்சார் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், ஒரு ராஜா. அவன் கடவுளுடைய பயம் இல்லாமல் தன்னுடைய தேவர்களுக்கு எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பனிமுட்டுகளை எல்லாம் வச்சு அவன் ஒரு விருந்தெழுவு எடுத்து அவன் திராட்சரசம் குடித்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தேவனுடைய வெளிப்பாடு உண்டாகிறது. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு யாராலும் முடியல. இப்போ அவன் கலங்கி போய் கிடக்கும்போது, அதாவது அந்த வெளிப்பாடு என்னன்னு பார்க்கும்போது, தானியேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் ஒரு மனுஷ கைவிரல்கள் தோன்றி அது சுவரிலே எழுதுச்சு. அது எழுதுனது என்ன லாங்குவேஜ்னு யாருக்கும் புரியல. அது எழுத்துன்னு தெரியுது, இல்லை எழுத்தா இல்லை ஆர்ட்டான்னு கூட தெரியல. அது என்ன சொல்ல வருது. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு முன்னாடி ஒரு செவுத்தில் ஒரு கை, மனுஷ கைவிரல் மாத்திரம் தோன்றி எழுதுது. அதுவே பயங்கரமான விஷயம். அதில் அது என்ன எழுதுதுன்னு தெரியலன்னும் போது எல்லோரும் கலங்கி போயிருந்தப்போ இந்த ராஜாவின் மனைவி, இந்த மாதிரி தானியேல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வெளிப்படுத்துவார் காரியங்களை என்று சொல்லி ஆள் அனுப்பி சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் ராஜாவினால் பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும், அதாவது சொப்பனங்களை விளக்குகிறதும், கனவு தரிசனம் அப்படியெல்லாம் வந்தால் விளக்கம் கொடுத்துருவார். புதைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறதும், புதைப்பொருட்கள்னா ரகசியங்களை வெளிப்படுத்துறது, கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான, யாருமே விடுவிக்க முடியாத விடுகதைகள் மாதிரி இருக்கிற ரொம்ப கடினமான விஷயங்கள், புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறத தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். இப்போ அவருக்குள்ளார இப்படி ஒரு எக்ஸலண்ட் ஸ்பிரிட் இருக்குது, அவரை கூப்பிட்டிங்கன்னா அவர் வெளிப்பாடு கொடுப்பார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி தானியேலை கூப்பிட்றாங்க. தானியேல் வந்து அதை வாசிக்கிறார். மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்ற வார்த்தையை வேறு யாருமே வாசிக்க முடியல. அவ்வளோ அறிவாளி, அவ்வளோ ஞானிகள், அவ்வளோ ஜூனியக்காரர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் மிஞ்சி அவங்க அறிவுக்கு, புத்திக்கு, ஞானம், இப்போ உலக ஞானம் இருந்துச்சு, அங்கே அனுபவ ஞானம் இருந்துச்சு, அங்கே பிசாசினுடைய பேய்த்தனத்துக்கு எடுத்த ஞானத்தினால் நிறைந்தவர்கள் இருந்தாங்க. ஆனால் இவங்க யாருமே விளக்க முடியாத ஒரு காரியத்தை தேவ ஞானம் பெற்ற தானியேல் விளக்குகிறார். ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, அவன் அக்கிரமம் பண்ணிகிட்டு இருந்ததுனால நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டே நடந்துச்சு அப்படின்னும் நாம் அந்த அதிகாரத்தின் பிந்தைய வசனங்களில் நம்ம பார்க்குறோம். காரணம், நீர் தேவனை, ஜீவனுள்ள தேவனை நீர் புகழவில்லை, ஜீவனுடைய தேவனை நீர் தூஷித்தீர்னு சொல்லிட்டு 23ஆம் வசனத்தில் நீளமான வசனம், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தானியேல் அந்த காரியத்தை புரியாத மொழியை படித்தார், படித்ததற்கு விளக்கம் என்னன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு ஞானம். காரணம், அந்த தானியேலுக்கு எப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் அந்த எல்லாருக்கும் 10 நாளை கொடுத்து அந்த 10 நாளில் தானியேல்
மரக்கறிகள் பருப்பு மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறார். மற்றவங்கெல்லாம் ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்றாங்க. 10 நாள் கழித்து டெஸ்ட் பண்ணப்போ அவங்கள சோதிக்கிறாங்க. அவர்களை சோதிக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருந்ததாம் 20ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். 10 மடங்கு ஞானம் தானியேலுக்குள்ளார இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் தானியேலின் மேலே இருந்ததுனால இந்த 10 மடங்கு ஞானத்தை, அதாவது அங்கே இருந்தவெல்லாம் பெரிய அறிவாளி தான், அந்த அறிவாளிக்கெல்லாம் 10 மடங்கு அறிவாளினா இதை நம்ம கிரகிக்கவே முடியல. இந்தியாவில் சிறந்த விஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்வோம், அவங்கள மாதிரி 10 மடங்கு ஞானம்னா எட்டாத உயரம். அப்படிப்பட்ட ஞானம் தானியேலுக்கு இருந்துச்சு. காரணம் அந்த ஆவியானவர். ஆனால் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, புதிய ஏற்பாட்டில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருப்பதனால், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த சகல ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் புதையல்கள் எல்லாம் இயேசுவுக்குள் இருக்கிறது. அப்போ எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள சகல ஞானமும் இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ள சகல ஞானம் இருக்குது. ஆகையினால் அந்த ஞானம் என் வாழ்க்கையிலே செயல்படுகிறது. இதை தான் நம்ம விசுவாசிக்கணும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி நான் ஞானத்தோடு செயல்படுவது என்று நாம் முதலாவது யோசிக்கணும். யோசிக்காமல் நம்ம செயல்படக்கூடாது. அப்போ யோசிக்கும் பொழுது நாம் ஞானம் நமக்கு தேவை, அந்த காரியத்தில் நமக்கு ஞானம் தேவை. உடனே நம்ம ஜெபிக்கணும், பிதாவே இந்த காரியத்தில் எனக்கு ஞானம் தேவையாக இருக்குது, இதை நான் ஞானமாக செய்யணும். எனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை, அந்த புதையலை நான் தோண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஏற்கனவே சொன்னேன், ஒரு புதையல், பெரிய வைரப் புதையல், பெரிய தங்க புதையல் ஒரு நிலத்துக்குள்ளார இருந்து, அந்த நிலத்துக்கு மேலேயே அந்த உரிமையாளர் குடிசை போட்டு யாராவது சாப்பாடு போடுங்கன்னு கையேந்திட்டு இருக்கிறது வாய்ப்பு உண்டு, உள்ளார என்ன இருக்குன்னு தெரியாத பட்சத்தில். ஆனால் இப்போ அதனால தான் இந்த வசனங்கள் மூலமாக இந்த ஞானமாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்கிறதை நாம் இந்த போதனைகளில் அதிகமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அறிஞ்சிட்டு எனக்குள்ளார் ஞானமாகிய கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம சும்மா போகக்கூடாது. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரணம், அந்த ஞானத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற காரியம். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை நாம் பேச வேண்டும். பாருங்கள், ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிரிக்கவே முடியாது. ஏசாயா 11:2 இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆவியானவர் முதலாவது ஞானத்தையும் உணர்வுனா புரிதலையும் அருளும் ஆவியானவர். அப்போ ஞானம் ஒரு அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்குள்ளார இருக்கிற அந்த ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்தும், அந்த காரியத்தில் நான் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிமிடங்கள் நான் பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசணும். அதனால தான் சும்மா இருக்கிற நேரத்தில் கூட அந்நிய பாஷைகள் பேசிக்கொண்டே இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே நான்
பல சூழ்நிலைகளிலே இதை அனுபவித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டே இருக்கும்போது என்னுடைய மனதிலே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி சில காரியங்கள், ஒரு லைட் எரியிற மாதிரி திடீர்னு, அதாவது நான் நினைக்காத விஷயங்கள், நான் ஒரு காரியத்தை குறித்து திட்டம் பண்ணி இருந்தாலும் அதிலே தோன்றாத விஷயங்கள், அதெல்லாம் திடீர்னு வரும். அது திடீர்னு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய சுய அறிவு அல்ல. நான் புரிந்திருக்கிறேன், அது என்னுடைய சுய அறிவு அல்ல. அப்படி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது ஆவியானவர் அந்த ஞானத்தை, அந்த நேரத்தில் தேவையான சில காரியங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், திட்டமிட வேண்டிய காரியங்கள், அவர் அதை கொண்டு வர்றதை நான் பார்த்திருக்கிறேன். இங்கே வசனம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரம் 2, ஏனெனில் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும். இப்போ நேரத்தின் காரணமாக நான் முழுசாக வாசிக்க போகிறதில்ல. அப்போ அந்நிய பாஷையில் பேசும்போது ஆவியினால் என்ன பேசுகிறோம்? இரகசியங்களை பேசுகிறோம். அப்போ நமக்குள்ளார இருக்கிற கிறிஸ்துவுக்குள் மறைந்து கிடக்கிற அந்த ஞானத்தை, புதையலை தோண்டி எடுக்கிறதுக்கு இந்த அந்நிய பாஷை உதவி செய்யுது. அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நமக்குள்ளே மறைந்திருக்கிற, புதைந்திருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஞானம், ஆவியானவர் அந்த ரகசியங்களெல்லாம் எடுத்து, ஆவியிலிருந்து எடுத்து நம்ம மூளை அறிவுக்கு, நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய மனதிற்கு அவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே அந்நிய பாஷைகளில் பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து, ஹல்லேலூயா, அந்த தேவ ஞானத்தை, கிறிஸ்துவின் ஞானத்தை ரிலீஸ் பண்ணுவாராக, இயேசுவின் நாமத்தில். ஓ ரிக்லரித நிக்ரசுந்திரதிக பாரசா நெய்ப்ரலிக சுக்ருதிக சந்திரதியா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றுவேன்னு சொல்கிறார். தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றுவேன். Thank you, Jesus. Amen. அப்போ இப்படி அந்நிய பாஷைகளில் நம்ம, அந்நிய பாஷைன்றது ஏதோ ஆராதனை நேரத்தில், ஜெபிக்கிற நேரத்தில் பேசுகிறது அப்படின்னு நினைக்காம, எனக்குள்ளே இருக்கிற தேவ ஞானத்தை நான் தோண்டி எடுக்கிறதற்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பொக்லைன் அப்படி சொல்லலாம். பொக்லைன் பாருங்கள், பயங்கரமாக தோண்டும். அப்படி தோண்டி எடுத்துரும். எவ்வளோ பெரிய குழியையும் பள்ளம் வெட்டுறது அப்படி நிமிடங்களுக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த மாதிரி பைக்கில் போகிறப்ப வர்றப்ப மனுஷங்களோட பேசுகிற நேரத்தை குறைச்சிக்கிட்டு ஆவியில் நம்ம பேச இது ஏதோ புரியாத மொழியில் புலம்புறது அப்படி நினைக்கக்கூடாது. இல்லை, சிலர்லாம் அப்படி நினச்சிட்டு, என்னங்க புரியாத மொழியில் என்னங்க பேசுறது, புரிஞ்ச மொழியில் பேசினாலே இதே பெரிய விஷயம், புரிஞ்ச மொழியில் ஜெபம் பண்ணுறதே பெரிய விஷயம், இது எங்கள் அந்நிய பாஷையில் புரியாத மொழியில். இல்லை, அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா இந்த அந்நிய பாஷை ஞானத்துக்கும் ஆவியானவருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அவர் ஏற்கனவே பார்த்தோம், சத்திய ஆவியானவர், நிஜத்தின் ஆவியானவர். ஒரு விஷயத்தில் இருக்கிற நிஜத்தன்மையை நமக்கு திரையை விலக்கி கற்றுக் கொடுப்பார். நம்ம பார்வையே வித்தியாசமாக இருக்கும். 9 பேர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நம்ம கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா தேவன் பார்க்கிற விண்ணமாக பார்க்கக்கூடிய ஒரு ஞானம். 1 கொரிந்தியர் 14:15 இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்,
கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? பவுல் ஆவியில் தான் அவர் ஜெபிக்கிறார் முதல்ல. அப்புறம்தான் புரிஞ்ச மொழியில் கருத்தோடு ஜெபிக்கிறார். ஆவியில் பாடுவேன்னு சொல்கிறார். அந்த அனுபவமும் பவுலுக்கு இருந்துச்சு. அதிகமாக ஆவியில் அவர் பாடுறார், அப்புறம் கருத்தோட பாடுறார். ஆகையினால் இந்த இடத்துல 18ஆம் வசனத்தில் அவர் சொல்கிற மாதிரி, உங்கள் எல்லாரும் கொரிந்து சபை அப்படின்றது ஒரு வரங்களை பெற்ற சபை, ஆவியின் வரங்கள். ஆனால் சொல்கிறார், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருந்திருப்பார். மனிதர்களோட பேசுகிற நேரத்தை தவிர, சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தை தவிர, பிரசங்கம் வைக்கிற நேரத்தை தவிர, பயணம் செய்கிற நேரம், ரெடி ஆகிற நேரம், எல்லா நேரங்கள். இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியுமா? உங்கள் எல்லாரிலும் நான் அதிக பாஷைகளை பேசுகிறேன். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் என்னுடைய வாலிப நாட்களில் கல்லூரியில் பரீட்சை எழுதும்போது, செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போது அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே நான் பரீட்சை எழுதியிருக்கிறது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும். ஒரு முறை அந்த அறைக்குள்ளே இயேசு வந்திருக்கிறதை நான் தரிசித்தேன். அப்போ ஏற்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். தேவ ஞானத்தை தருவார். சில நேரத்தில் நான் படித்ததிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான கேள்விகள் கூட வந்துடும். ஆனால் ஒரு முறையும் தோற்று போக ஆண்டவர் விடலை. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்தார். உலக படிப்பிலும் உலக அறிவிலும். பாருங்கள், தேவ ஞானன்றது சிலர் நினச்சிக்கிறாங்க, இந்த தேவ ஞானம்னா நம்ம உலகத்தில் பரிதாபமாக போயிடுவோம், இந்த பைபிளை தூக்கி வாசிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய ரீதியாக போனால் சிலர் நினச்சிக்கிறது இப்படி. உலக வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் இல்லாமல் சொத்தையா சோதையா ஒன்றும் தெரியாமல் பேதைகளாக சொல்லுவாங்க, பேக்கு மாதிரி ஆயிடாது அப்படி. அதை மாதிரி ஒரு புரிந்து கொள்ளாத தன்மை வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அத்தனை உலக ஞானி, விஞ்ஞானி, சூனியக்காரன், அவனுக்கு இருக்கிற பிசாசி ஞானம், இதெல்லாம் கடந்து இவங்கெல்லாம் தீர்க்க முடியாததை தானியேலுக்குள்ளே இருந்த ஆவியானவர் தீர்த்தார், தீர்வு கொடுத்தார். அது மாதிரி தான். அப்போ உலக ஞானன்றது பார்த்திங்கன்னா, இது ஸ்கூலுக்கு போய் படித்து, காலேஜுக்கு போய் படித்து, அதெல்லாம் தேவை தான். ஆனால் நம்ம இந்த தேவ ஞானன்றது உலக ஞானத்தை விட பல மடங்கு உயர்ந்தது. தேவ ஞானத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் உலக ஞானம் சர்வசாதாரணமான விஷயம். தேவ ஞானத்தை பெற்றவர்கள் முன்பாக உலக ஞானிகள் வந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்பாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் ஆண்டவர் அறியாத மக்களாக இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க கூட ஒரு சந்திப்பு வரும். அவங்க தங்க உலக அறிவில் சொத்து சேர்த்து கணக்கில்லாத கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணோம், என்ன ஆசீர்வாதம் பண்ணோம். அவர் வயசில் ரொம்ப பெரியவர், உலகத்தில் பெரிய பணக்காரர், ஒன்றும் இல்லாமலேருந்து தன் அறிவினால் ஆற்றலினால் உலக ஞானத்தால் உயர்ந்தவர். அப்போ அதுதான் தேவனுடைய ஞானன்றது. பார்த்திங்கன்னா உலக ஞானத்துக்கு முன்னாடி கைகட்டி அப்படி வெக்கப்போட்டு போய் நிற்கிற ஞானம் இல்லை. அதனால தான் நமக்கு தேவ ஞானம் தேவை. அதனால்தான் இந்த அந்நிய பாஷைகளை நாம் ஏதோ சும்மா சாதாரணமாக நினச்சி பேசாமல் இதனுடைய மகிமையை உணர்ந்துக்கணும். நான் அந்நிய பாஷை பேசும்போது இன்னும் நடக்குது, ஏதோ பிதற்றிட்டு போகிற அந்த நிலை இல்லை, அப்படி கிடையாது. நான் அந்நிய பாஷை பேசும்போது எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்களை ஆவியானவர் தோண்டி எடுக்க உதவி செய்கிறார். அப்போ உலக ஞானம் எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில்
பார்க்குறோம் பாருங்கள். ரொம்ப அருமையான காரியம். இதை நான் வாசிக்கிறதுக்கு 3 அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது, அந்தபடியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி எழுதுகிறார. இங்கே ஆவியானவரை பற்றி அவர் சொல்கிறார். 16ஆம் வசனத்தில் தான், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியில் நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும் பொழுது தேவ ஞானம் வெளிப்படுது. அந்த தேவ ஞானத்துக்கு முன்னாடி உலக ஞானம் எப்படி இருக்கான்? பைத்தியம் மாதிரி இருக்கான். அதாவது உலக ஞானத்தை தேவ ஞானத்தோடு ஒப்பிடவே முடியாது. காரணம், தேவ ஞானம் வானாதி வானங்கள் என்றால் உலக ஞானம் பூமி கூட கிடையாது. அது பாதாளம், அதண்ட பாதாளத்தின் ஆழம் மாதிரி. அவ்வளோ மகிமையானது தேவ ஞானம். அதனால் ஜெபத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு ஏன் அந்த கஷ்டம், நான் ஏன் இந்த பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? இப்படி ஒரு புலம்புகிற ஜெபமாய் இருக்கிறது கூடாது. அதெல்லாம் ஜெபம் பண்ண போய் உட்காரும்போது கடவுள் ஒரு புகார் பட்டி, கம்ப்ளைண்ட் பாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு புகார் சொல்லுவாங்க. சிலர் சஜஷன் பாக்ஸ், ஆலோசனை பெட்டின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படி பண்ணிடக்கூடாதா, அவங்களுக்கு அப்படி பண்ணீங்களே, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி, எனக்கு ஏன் இன்னும் இது நடக்கலை, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே. கடவுள் புகார் பெட்டியும் கிடையாது, ஆலோசனை பெட்டியும் கிடையாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான வெற்றியை, மேன்மையை, வழியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற மகா பெரிய ஆயுதம் தேவ பிள்ளைகளுக்கு. ஏற்கனவே நம்ம நீதிமொழிகளில் வாசித்தோம். இந்த ஞானம் பேசும் பொழுது சொல்லுகிற வார்த்தைகள் 8ஆம் அதிகாரத்தில், என்னிடத்தில் வல்லமையும் உண்டு. அதான் ஏசாயா 11:2 வேதம் சொல்லுகிறது, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். இந்த ஞானத்துக்குள்ளார பலன் இருக்கு, வல்லமை இருக்கிறது. ஆகையினால் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மாட்டிட்ட மாதிரி இருக்குதா, பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுங்கள். என்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நாம் புது சிருஷ்டியாக மாறிட்டோம். என்னைக்கு நம்ம புது சிருஷ்டியாக மாறினோமோ அன்றைக்கு மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து நமக்குள்ளே வந்து விட்டார். என்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் வந்து விட்டாரோ, அவர் அவ்வளவு ஞானத்தையும் தனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கடைசியாக சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம், அது எப்படிங்க கடவுளுடைய ஞானம் ஒட்டு மொத்தமாக அது இவ்வளோ பெருசு, அது போய் இந்த ஒரு சின்ன மனுஷனுக்குள்ளார, இந்த ஒரு சின்ன ஆளுக்குள்ளார, அது நான் எவ்வளோ ஒரு சாதாரண ஆள், அதிகமான அறிவு கிடையாது, படிப்பு கிடையாது, எனக்குள்ளார ஒரு மனுஷனுக்குள்ளார இவ்வளோ பிரம்மாண்டமான, அதாவது உலகத்தை படைத்த அந்த படைப்புகளை பார்த்தாலே நயாகரா நீர்வீழ்ச்சி, இமயமலை, இது மாதிரி இன்னும் எவ்வளோ காரியங்கள் இருக்குது, உலக அதிசயங்கள், இயற்கை அதிசயங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஞானமாக படைச்சா, அது எல்லாம் ஞானத்தை தான் கொண்டு படைச்சாருன்னு வசனம் பார்க்குறோம். நீதிமொழிகளில் சொல்கிறார், ஞானத்தினால தான் இதெல்லாம் படைச்சார் அப்படின்னு. அப்போ இந்த ஞானம்லாம் எனக்குள்ளார எப்படி ஒரு சின்ன மனுஷனுக்குள்ளார கடவுளுடைய பரந்த விரிந்த அளவற்ற ஞானம் எப்படிங்க தங்கும்? இதுன்னு நம்புகிற மாதிரி இருக்கா? இல்லை, இப்படி ஒரு கேள்வி, நல்ல கேள்வி தான் இது. சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா இப்படியெல்லாம் பிரசங்கம் கேட்கும்போது சிலருக்குள்ளார இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பேக்ரவுண்டில் அப்படியே ஓடிட்டுருக்கும். இதெல்லாம் உண்மையாலுமே நமக்கு தானா, இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு, பெரிய ஆட்களுக்கு
நம்ம சாதாரண ஆள். மனுஷனுக்குள்ளார எப்படி இவ்வளோ ஞானம் கொடுக்கப்பட முடியும்? பழைய ஏற்பாட்டில் தானியேல் பார்க்குறோம், சாலமோன் பார்க்குறோம். அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் பீப்புளுக்கு தான் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாது? பாருங்கள், ஒரு எல்லாருமே ஃபோன் பயன்படுத்துகிறோம். இந்த ஃபோனுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கார்டு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிப்பு. அந்த கார்டு ஒரு மைக்ரோ சிப், சின்னதாக இருக்கும். அந்த சின்னோண்டு கார்டுக்குள்ளார 32 ஜிபின்னு இருந்துச்சு, அப்புறம் 64 ஜிபி, அப்புறம் 128, 256, இப்படி அதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்களை குறித்த தகவல்கள் அதில் சேகரித்து வைக்கப்படுகிற ஃபோனுக்குள்ளார. ஃபோன் எவ்வளோ பெருசு இருக்குது? ஃபோன் ஒரு ஆள் பெருசாக இருக்குது. ஃபோனு உள்ளங்கையில் அடக்கிடலாம், அவ்வளோதான். சின்னதாக இருக்குது. அந்த சின்ன ஃபோனுக்குள்ளார இருக்கிற அத்தனோண்டு ஒரு மைக்ரோ சிப்புக்குள்ளாரையே கோடிக்கணக்கான தகவல்கள், டேட்டாவை ஒரு மனுஷ அறிவினால், அதான் கவனிக்கணும். இந்த மனுஷ அறிவு, அழிந்து போகக்கூடிய மனுஷனுடைய அறிவினால் இவ்வளோ விஷயங்களை வைக்க முடியும் என்றால், தேவனுடைய ஞானத்தினால, தேவனால் தன்னுடைய ஞானத்தை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறாரே உங்களையும் என்னையும். நமக்குள்ள அவருடைய அனாதி ஞானத்தை, அவருடைய அனந்த ஞானம்னு போட்டிருக்கு. எபேசியர் 3ல் அனந்த ஞானம்னா வைரக்கல் போல ஒவ்வொரு திசையில் பார்த்தாலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பளிச்சிடுகிற அந்த வைரம் போல ஒவ்வொரு காரியத்துக்கும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தீர்வுகளை கொடுக்கிற ஞானம். இந்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறது அவருக்கு லேசான காரியம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். இப்படி வேகமாக வாழ்க்கையை உருட்டிக்கிட்டே இல்லாமல் காரியங்களை நாம் செய்வதில் நாம் தீவிரத்தோடு, அதாவது உலக வேலை, குடும்ப வேலை, இந்த வேலை, அந்த வேலை, எல்லா வேலையும் செய்யணும், ரைட். ஆனால் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த 21 நாள், அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். சில நேரத்தில் சிலர் ஜெபிச்சிங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன் கேட்டால் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரமாக காலேஜுக்கு போகணும். அப்போ நான் சொன்னேன், சீக்கிரமாக ஸ்கூல் காலேஜ் போகிறதுனா நம்ம சாப்பிடாமல் இருந்துடுறோமா, மூச்சு விடாமல் இருந்துடுறோமா? அப்போ வேலைக்கு போகிறதா, எதாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்துக்கென்று நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒதுக்கி மனதை நாம் நேராக்கி, முதல் நாளில் பார்த்தது போல தேவன் மேல் நாம் கவனத்தை செலுத்தி நாம் ஆவியிலே நிறைந்து ஜெபித்து அந்த அறிக்கைகளை செய்யும் பொழுது எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என் ஞானமாக இருக்கிறார். தேவ ஞானம் எனக்குள்ளே இருக்கிறது. தானியேலுக்குள்ளே இருந்த விசேஷித்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் விசேஷித்த ஞானத்தோடு இருக்கிறேன். அப்படி இந்த அறிக்கைகள், ஆவி நிரம்பி ஜெபித்தல், இதெல்லாம் செய்யும்போது இந்த தேவ ஞானம் வெளிப்படும். ஆகவே இந்த காரியங்களை ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக எடுக்கணும். கவனமாக எடுத்து இந்த காரியங்களை செய்யும் பொழுது இந்த சொஃபியா தேவ ஞானம், சொஃபியா ஞானம் என்பது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற ஞானம். இந்த ஞானம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் தீர்வுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் தீர்வுகளை கொடுக்குறவங்களாக மாறுவீங்க. தீர்வுகளை பெற்றுக்கொள்கிறவங்களாக மாத்திரமில்ல, மற்றவங்களுக்கு தீர்வுகளை ஒரு காரியம்னா இதுதான் அதுக்கு சொல்யூஷனை உண்டு பண்ண கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறதின் மூலமாய் தேவ ஞானத்தை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த தேவ ஞானத்தை, அதை தோண்டி எடுக்கிற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை அழைத்துவார். முக்கியமாக நேரத்தை ஒதுக்கி
உம்மேல் கவனத்தை செலுத்தி தேவையற்றவைகளிலிருந்து, கவலைகளிலிருந்து, சிந்தனைகளை சிதறடிக்கிற விஷயங்களிலிருந்து மனதை விலக்கி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையிலிருந்து உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைந்த தேவ ஞானத்தில் ஆண்டவரே வளர, தேவ ஞானம் வெளிப்பட உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஞானத்துக்காக யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த தேவ ஞானம் கட்டவிழ்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். படிப்பில், வேலை காரியங்களில், செய்கிற காரியங்களில், தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் தீர்வுகளுக்காக எல்லாவற்றும் தேவ ஞானம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.